கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, டீச்சர் சொல்லுகிற வார்த்தைகளை தகப்பனே சிறு பிள்ளைகள் கவனித்து வசனத்தின்படி நடக்க என் தேவன் கிருபை செய்வீராகப்பா. எங்கள் தாஸ்புர பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியாது அப்பா. உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை நடத்தி கொண்டு கொடுக்கிற ஊழியரை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. நீர் அவருக்கு சொன்னபடியால் கர்த்தாவே இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவரை தாசனை முற்றிலுமாய் அவர் குடும்பங்களை பிள்ளைகளை தகப்பனே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் சந்தோஷப்பட்டால் போதாது ஆண்டவரே, பிறர்களும் நாங்கள் சந்தோஷப்படுத்தி ஆண்டவரே சிறு பிள்ளைகளை தகப்பனே அவர் பிள்ளைகள் நம்பி தகப்பன் தாய் அனுப்பும் போது ஆண்டவரே அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏற்ற நாணத்தை கொடுங்கப்பா. டீச்சர் கர்த்தாவே நல்ல நாணத்தோடு பிள்ளைகளுக்கு போதித்து ஆண்டவரே உங்களுடைய வழிகளை காட்ட முடியாது உங்களுடைய அன்பின் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை சீற்றங்கள் எல்லாம் மாற்றி போட்டு தேவன் தகப்பனை மேக சமமாய் எங்கள் மத்தியில நீ கொடுக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. பெரிய காரியங்கள் அற்புதங்களை செய்யுங்க. டான்ஸ் ஆடுற டீச்சர்களையும் தகப்பனே வேத வசனம் சொல்லுகிற டீச்சர்களையும் வேலைகளையும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இது தேவனுடைய பணி சாமி. ஆவியானவரை நாங்கள் மன ரம்மி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. காலை தூரம் கிருபை புதிதாக விளைந்தது போல தகப்பனே இந்த நாளில தகப்பனே எங்களை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. முதலாம் நாள் தகப்பனே ராஜ்யத்தை நீதியின் தேடுகள் அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னதப்பா. அப்பா நேற்று தினத்திலே தகப்பனே நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. எல்லா பிள்ளைகளை தகப்பனே கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா அநேக பிள்ளைகள் தகப்பனே வசனம் மூலமா பாடல் மூலமா தகப்பனே உங்களை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்று நாள் 2ஆம் நாளிலே தகப்பனே கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க அப்பா. அநேக பிள்ளைங்க தகப்பனே
கேள்வியில போலாமா? ஃபர்ஸ்ட் நாள் அவங்க பேர் என்ன சொல்லுங்க? அவங்க பிறந்த வருஷம் இல்லையே, தப்பா சொல்றீங்களே. கரெக்டா? கரெக்டா? அவங்க எத்தனை வயசு இருக்கிறப்ப ஊழியத்துக்கு வந்தாங்க? எத்தனை? 15 வயசு ஊழியத்துக்கு வந்தாங்க. ஆனா 10 வயசுல இருந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டாங்க. சரிங்களா? ஆனா ஊழியத்துக்கு வந்தது 15 வயசு. சரிங்களா? அவங்க அப்பா எல்லாம் இருந்தாங்களா? இறந்துட்டாங்கல்ல. அவங்க ஒரு மில்லு வச்சு நடத்துறப்போ அவங்க அப்பா இறந்துட்டாரு, லாஸ் ஆனதுனால. இறந்ததுனால ஒரு ஊழியக்காரர் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்கல்ல, ராபர்ட் வில்சன். அவங்க வந்து அவரு யாரு? அவர் ஒரு பாஸ்டர். ஓகேவா? அவரை வந்து அவங்க எத்தனை வயசுல ஞானஸ்தானம் எடுத்தாங்க? 15 வயசுல. அவங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இல்லையா, அவங்க யாரு? பாட்டிக்கு உதவி செஞ்சப்ப ஏசப்பா அவங்க கிட்ட பேசினாரு இல்லையா 2 வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை இறைக்கு தக்கதான பலன் உண்டு. ரெண்டாவது வார்த்தை சொல்லுங்க. ரெண்டாவது வார்த்தை உங்களை காக்க வல்லவர். ரெண்டாவது வார்த்தை என்னது? உங்களை காக்க வல்லவர். நேத்து என்ன சொன்னாங்க? நேத்து அவங்க வந்து ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா? அது என்ன ஊரு? ஜப்பான். போக முடிஞ்சுதா ஃபர்ஸ்ட் அவங்களால? எதனால போக முடியல? வீக்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் போனாங்களா? ஆசை நிறைவேறிச்சா? ஏசப்பா அவங்க ஜெபத்தை கேட்டாருல? அது போல நீங்களும் ஏசப்பா கிட்ட உண்மையா கேட்டீங்கன்னா உங்க ஜெபத்தையும் ஏசப்பா கேட்பாரு. சரிங்களா? முடியாதது ஒண்ணுமே இல்லை. மனுஷங்க கேட்ட, அப்பா அம்மா கிட்ட கேட்டா கூட சில காரியங்கள் கிடைக்காது. ஆனா ஏசப்பா கிட்ட கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? லேட் ஆனாலும் ஸ்பெஷலா கிடைக்கும். ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏமி ஜாக்சன் வந்து ஜப்பானுக்கு போயிட்டாங்க ஊழியத்துக்கு. அவங்க அங்க போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற நாட்கள்ல அவங்களுக்கு ரொம்ப பலவீனமாயிடுச்சு. திரும்பியும் உடம்பு முடியாத ஆனவங்க திருப்பி இங்கிலாந்துக்கே திருப்பி வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? இங்கிலாந்துல என்ன ஊர்ல அவங்க இருந்தாங்க? திருப்பி இங்கிலாந்துக்கே வந்துட்டாங்க. சரிங்களா? வந்ததுல அவங்களுக்கு ரொம்ப பலவீனமாயி இங்கிலாந்துக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துதான். ரொம்ப நாள் வந்து இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. எப்படி? இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து ஊழியம் பண்ணணும், நிறைய பிள்ளைங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வெளிநாட்டுல இருந்தவங்க இல்லையா? இந்தியாவோட கல்ச்சர்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒரு ஃப்ரெண்டு மூலமா இந்தியாவுக்கு 1895 இந்தியாவுக்கு வந்தாங்க. எந்த வருஷத்துல வந்தாங்க? 1895 இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து எந்த ஊர்ல இருந்தாங்கன்னா பெங்களூர்ல இருந்தாங்க. அவங்க எங்க? பெங்களூர்ல அவங்க இருந்தாங்க. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க வேலை செஞ்சிருந்தாங்க. மிஷினரிங்களுக்குலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, ஊழியக்காரங்களுக்குலாம் அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஊழியம் செஞ்சாங்க. ஊழியம் செய்யற நாட்கள்ல அவங்க ஒரு ஊட்டியில வந்து ஒரு நாள் வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அந்த கூட்டத்துல போய் கலந்துக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. சரிங்களா? அந்த ஆசைப்பட்டது நிமித்தம் அவங்க போறப்ப அங்க ஒரு போதகர் வந்தாரு. அவர் பேர் என்னன்னா தாமஸ் வாக்கர். அவர் பேர் என்ன? அந்த தாமஸ் வாக்கரோட பேச்சை கேட்கறதுக்கு அவங்க ஆவலா வந்தாங்க. இப்ப நாங்க பேசுறோம், உங்களுக்கு புரிஞ்சாதானே எங்க பயிற்சி நீங்க கேட்பீங்க. புரியலன்னா இந்த ஆண்டி ஏதோ கத்திட்டு இருக்காங்கன்ட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு புரியுறதுக்காக அந்த தாமஸ் வாக்கரோட பேச்சை கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவரு ஒருவேளை நல்லா பேசலன்னா, ஏசப்பா பத்தி சொல்றது அவங்களுக்கு புரியலன்னா, அங்க வந்து ஜனங்களுக்கு சரியா கேட்கலன்னா, உங்களுக்கு நான் கேள்வி கேட்டேன் இல்லைங்களா, நீங்களா கரெக்டா பதில் சொன்னீங்க, அப்போ நீங்க கதையை கரெக்டா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அங்க வந்து அவங்க யோசிச்சுட்டு வந்தாங்களாம். அவங்க வந்து நம்ம போய் அங்க நடத்துறப்போ நம்ம உட்காந்து பார்ப்போம், அந்த தாமஸ் வந்து கரெக்டா பேசுறாரான்னு பார்ப்போம். அப்படி அவர் பேசலன்னா நம்ம எழுந்து ஏசப்பா பத்தி சொல்லலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே போனாங்களாம். ஆனா அங்க போய் கூட்டத்துல உட்கார்றப்போ அவர் பேச பேச அவரோட பேச்சு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அவருடைய பேசினாங்களே தமிழ் ஸ்லாங். அவர் வந்து திருநெல்வேலிக்கு சேர்ந்தவர், திருநெல்வேலி ஊர்க்காரர். அவரு அந்த எந்த ஊர்க்காரர்? அவரு அவர் பேர் என்ன? தாமஸ் வாக்கர். அவருடைய பேச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அவங்க ஒரு புக்கை எடுத்துட்டு போயிருந்தாங்க. அவர் சரியா பேசலன்னா இந்த புக்ல இருக்கிற
வார்த்தையை சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். இது நம்மளுக்கு நல்ல சான்ஸ். இந்த இடத்துல ஏசப்பா பத்தி நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆயத்தமா வந்து ரெடியா உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து உட்காந்த நேரத்துல அவர் பேச 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 அவங்களுக்கு அந்த தமிழ்ல ரொம்ப பிடிச்சிச்சான். அவர் பேச பேச பிடிச்சி நம்மளும் தமிழ் கத்துக்கணும். அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. எப்படி திக்கி திக்கி பேசுவாங்க. நம்ம போய் இப்போ இங்கிலீஷ் பேசுவோமா தெரியாது இல்லையா, புரிஞ்சுப்போம். ஆனால் பேச தெரியாது. சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. ஆனாலும் அவங்க தமிழ் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சான். அப்போ அந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஊழியக்காரை கூப்பிட்டு அவங்க பேசுனாங்களாம். அவங்க கிட்ட போயிட்டு பேசுகிறப்போ, நீங்கள் ரொம்ப தமிழ் பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் இந்த மாதிரி தமிழ் கற்றுக்கணும், உங்களை மாதிரி நானும் பேசணும், தமிழில் எல்லாருக்கும் ஏசப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டி கேட்டுக்கிறப்போ அவர் என்ன சொன்னாரா, நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க, திருநெல்வேலிக்கு வாங்க, என் கூட சேர்ந்து ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு அவங்கள ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாராம். அப்போ அவங்க நினைச்சாங்க, நம்ம இந்தியா தேசத்துல போயிட்டு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏசப்பா நம்மள நுழைய வச்சுட்டாரு, இதுதான் நம்மளுக்கு நல்ல சமயம் சொல்லி அவங்க ஏசப்பா தான் இந்த அழைப்பை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த திருநெல்வேலிக்கு 1897ல அவங்க அந்த ஊருக்கு போயிட்டாங்க. எந்த வருஷம்? 1897ல திருநெல்வேலியில ஒரு கிராமத்துல அவங்க அந்த ஊழியத்தை அவர் கூட செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம். அங்க ஒரு சின்ன கிராமம் இருந்துதான். சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன கிராமத்துல போயிட்டு அங்க வந்து எப்படின்னா கோவில் இருக்கு இல்லையா, இந்து கோயில்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்து கோயில்ல வந்து பெண் பிள்ளைகளை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. எப்படின்னா சின்ன பிள்ளைகளை வேலை வாங்குவாங்க, கொஞ்சம் வாலிப பிள்ளைங்களா இருக்காங்களா, அக்கா மாருங்களா இருக்காங்களா, அவங்கள வந்து தப்பான அதாவது விபச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப அதிகமா இருந்தது. அப்போ ஒரு நாள் வந்து ஈவினிங் டைம் சாயந்தர நேரத்துல அந்த கிராமத்து வழியா அந்த அம்மா நடந்து போயிருந்தாங்க. நடந்து போறப்போ ஒரு சின்ன வயசு பாப்பா, 7 வயசு பாப்பாக்கு ஒரு அக்கா என்ன பண்ணிட்டாங்க, சூடு போட்டாங்களாம். சூடு போட்டா வலிக்குமா வலிக்காதா? உங்களுக்கு கொஞ்ச நேரம் அங்க ஸ்நாக்ஸ் வாங்குறப்பவே சுடுதுன்றீங்கல்ல, ஒரு கம்பியில சூடு போட்டா எப்படி வலிக்கும்? அந்த பாப்பா 7 வயசு பாப்பா அப்படி அழுதுச்சான். அழுதுதான் அவங்களால தாங்கவே முடியலையா. ஆனா அதை போய் கேட்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க, கோவில்ல இருக்காங்க. கோவில்ல அடிமை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களால போய் கேட்க முடியாது. அப்போ அதை வந்து கண்ணீரோட வந்து வீட்டுல உட்காந்து அந்த பாப்பாக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஏசப்பா கிட்ட என்ன பண்ணாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க அடிமை வாழ்க்கை வாங்குறாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் என்னாச்சா, அந்த குழந்தை வந்து சூடு போட்டுட்டு இருக்கிறப்ப இன்னொரு அக்கா மூலியமா அந்த இடத்த விட்டு தப்பிச்சுச்சான். எப்படி அந்த கோயில விட்டு தப்பிச்சு ஓடி வந்து இந்த அம்மா கிட்ட, யார்கிட்ட, ஏமி கார்மைக்கேல் கிட்ட ஓடி போயிட்டு அழ ஆரம்பிச்சிச்சு அந்த பாப்பா. அவங்கள பார்த்துதான் அவங்களுக்கு அழ தாங்க முடியலையாம். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, குழந்தைங்களும் வாலிப பிள்ளைங்களும் இந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு வீடு இருக்கு, இடம் இருக்கு, ஃபேன் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோமா? என்ன பண்றோம்? வெளியே எல்லாம் சேர்ந்து பம்பரம் விளையாடுறது, கோலி விளையாடுறது, கலங்கா விளையாடுறது, இதெல்லாம் செய்யறோம் இல்லையா. ஆனாலும் அந்த பிள்ளைங்க எல்லாமே தெருவுல தான் பண்ணாங்களாம். அவங்க தூங்குறது, சாப்பிடுறது எல்லாமே பிளாட்ஃபார்ம்ல, ரோட்ல தான் எல்லாமே அவங்க விளையாடுறதுல பாக்குறப்போ, அப்போ அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, அவங்களுக்கு ஆதரவு இல்லாத பிள்ளைங்களாம் அங்க இருந்ததுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிராமத்துக்காக ரொம்ப பாரத்தோட ஏசப்பா கிட்ட ஜெபிச்சாங்களாம். ஏசப்பா, எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஊழியம் செய்ய நீங்க சொல்லி கொடுத்தீங்க, இந்த ஊரை எனக்கு காமிச்சிங்க, நான் இங்க ஊழியம் செய்யணும், அதுக்கு நீங்க தான் ஏசப்பா என்னோட கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 25 வருஷம் ஊழியம் செய்ய ஆண்டவர் ஏசப்பா அவங்களுக்கு உதவி செஞ்சாராம். எத்தனை வருஷம்? 25 வருஷம் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சு அந்த இடத்துல நிறைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அடிமையா இருந்தாங்கல்ல குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை வந்து கோவில வந்து விற்பாங்களாம். இப்ப நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு ஒரு குழந்தை கொடுனா கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சதுனால இவங்க என்ன பண்ணாங்களா, அங்க இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம், வாலிப பிள்ளைங்களையும் சின்ன பிள்ளைங்களும் இவங்களே பணம் கொடுத்து தத்தை எடுத்துட்டாங்களாம். தத்தை எடுத்து அந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க கூடவே இருந்து வளர்த்து ஏசப்பா பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் இவங்க கூட ஊழியத்துக்கு நடத்துனாங்களாம். கிட்டத்தட்ட 25 வருஷம் அந்த ஊர்ல அவங்களுக்கு அந்த ஊழியம் நடந்துதான். ஏசப்பா இத்தனை வருஷம் அவங்க கூட இருந்து எவ்வளவு அதிசயம் இல்லையா. அந்த ஊர்ல அந்த பிள்ளைங்க எவ்வளவு பேரு அடிமையா இருந்தாங்க, சூடு போட்டாங்க, அடிப்பாங்களாம். ஏன்னா அப்பா அம்மா இல்லாதவங்க, ஆதரவு இல்லாதவங்க, அவங்களால கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அவங்க அந்த பிள்ளைங்களை அவங்க கூட்டிட்டு வந்து
ஒரு ஹாஸ்டல் மாதிரி நடத்தி ஏசப்பா பத்தி சொல்லி கிட்டத்தட்ட நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. ஏசப்பா அவங்க எல்லாரும் என்னன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம். அவங்கள யாரு எல்லாரும் அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களா, ஆன்டி இதெல்லாம் இல்லை, எல்லாருமே பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம். அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இல்லையா, திருநெல்வேலிக்கு, அங்கெல்லாம் அம்மாங்களாம் எப்படி என்ன ட்ரெஸ்ல இருப்பாங்க, பேண்ட் டிஷர்ட்டு ஜீன்ஸ்ல இருப்பாங்களா, எல்லாரும் புடவை கட்டிட்டு இருக்காங்களா அம்மாங்களாம். அது மாதிரி அம்மா அந்த ஏமி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த 2 வருஷத்துலயே அவங்க புடவெல்லாம் கட்ட ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு பெண்ணாவே மாறிட்டாங்களாம். அவங்க இங்கிலாந்து தேசத்துல பிறந்து தமிழ்நாட்டு பெண்ணாவே மாறி அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு, அந்த ஆசிரமத்து பேர் நேற்று அக்கா சொன்னாங்க இல்லையா, இந்த ஆசிரம பேர் சொல்லுங்க, பறவையின் கூடு. சரிங்களா, பறவையின் கூடு. அந்த ஆசிரமம் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஏசப்பா அவங்களுக்கு நடத்த உதவி செஞ்சாரு. சரிங்களா, நீங்களும் என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். உங்ககிட்ட இருக்கிறத வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யலனாலும் அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஏசப்பா உண்மையான ஜெபத்தை கேட்பாரு இல்லைங்களா, உதவி செய்ய முடியலனாலும் அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சா கண்டிப்பா பலன் கொடுப்பாரா ஏசப்பா? கொடுப்பாரா? 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 நீங்களும் ஜெபிக்கணும். ஜெபத்தினால எல்லாமே நம்மளால முடியும். ஏசப்பா நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. இன்னைக்கு கதை அவ்வளவுதான். மரியாதை கர்த்தனது மரியாதை கர்த்தனது அழுக. சரியா, இந்த மரியாதைக்கு எத்தனை பிசாசு பிடிச்சிருந்தது? 7 பிசாசு. ஒரு பிசாசு பிடிச்சலமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே. ஒரு பிசாசு கூட தாங்க முடியும். அப்போ வந்து எத்தனை பிசாசு பிடிச்சா? 7 பிசாசு பிடிச்சா. யாருக்கு? மரியாதைக்கு அர்த்தம் அது. மரியாதைக்கு 7 பிசாசு பிடிச்சா. இந்த மரியாதை ஒரு சின்ன கேள்விப்படுறாங்களா, அந்த கலிலேயான்ற ஊர்ல ஏசப்பா என்ன பண்றாரா, உடம்பு சுகமா இல்லாம இருக்காங்களா, வியாதியில இருக்காங்களா, உடம்பு சரியாம பிசாசு என்ன பண்றாரு, அதை போக்க வைக்கிறாருன்னு கேள்விப்படுறாங்களா. யார் கேள்விப்படுறா? என்னன்னு கேள்விப்படுறாங்க? போறான் யாரு கூட? தனியாவா சொன்ன? என்ன சொன்ன? ஏரியா ஊர் மக்கள் கூட போறான். போய் அங்க போய் பார்த்தா ஏசப்பா வந்துட்டாரு. ஓகேவா, ஏசப்பா வந்துருக்காரு. அங்க 5000 பேர் மேல மக்கள் இருக்காங்க. எத்தனை பேரு? 5000 people. 5000 பேர் மேல மக்கள்கள் இருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து ஏசப்பா பண்ற பிரசங்கத்தை வந்து எல்லாம் கவனிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் என்ன பண்றாங்க? நீங்க தான் கவனிக்க மாட்டீங்க. நீங்க தான் கவனிக்க மாட்டீங்க. அவங்க எல்லாம் பண்றாங்க. 5000 பேரு. நான் ஒருத்தாள் 5000 பேருக்கு கேட்குமா? ஆனா ஏசப்பா வந்து 5000 பேரைய கவனிக்க வைக்கிறாரு. என்ன பண்றாரு? அதனால என்ன ஆச்சு? எல்லாரும் கவனிக்கிறாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? காலையில ஸ்டார்ட் பண்ணுது பிரயரு. பிரசவம் காலையில ஸ்டார்ட் பண்ணுது, மத்தியானம் வரைக்கும் போயிட்டு இருக்குது. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்புறம் தான் ஆவீங்க, தூங்குவோம், வெயில டயர்டாகும், பசி எடுக்கும்ல. எல்லாருக்கும் அப்படி இல்லை, எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இப்படி எல்லாம் நல்லா காது கொடுத்து கேட்கிறாங்க ஏசப்பாவோட பிரசவத்தை. ஏன் இந்த அப்படி கேட்கிறாங்க? ஏசப்பாவோட பிரசவம் வந்து எல்லாரையும் தொட்டு எல்லாரும் அப்படியே இழுக்குது. ஏசப்பா நல்லா பேசுறாரு, நல்லா 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 எல்லாரையும் கூட்டு போற பிரசவத்துல. அதனால வந்து எல்லாரும் கவனிக்கிறாங்க. கவனிக்கிறப்ப ஏசப்பாக்கு மனசுல பட்டுன ஒரு பட்டுது. என்னதுன்னா, இந்த மாதிரி எல்லாருக்கும் பசிக்குமே, டைம் ஆயிடுச்சா, மதியானம் ஆயிடுச்சு. மதியானம் ஒரு 12 மணி வச்சுக்கலாம். ஓகேவா, இத்தனை மணி வச்சுக்கலாம். எல்லாருக்கும் பசிக்கோடி ஏசப்பா மனசுல பட்டுச்சு. என்னாச்சு? ஏசப்பா மனசு, இவர் தான் ஏசப்பாடு வச்சுக்கலாம். ஓகேவா, ஏசப்பா மனசுல பட்டுச்சு. இந்த மாதிரி எல்லாருக்கும் பசிக்குமே, நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட காசும் இல்ல கையில,
பக்கத்துல கடையும் இல்ல சாப்பிடுறதுக்கு, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் இந்த சின்ன பையன் இயேசுவ பக்கத்துல இருக்கிறான். என்ன பண்றான்? இயேசுவ பக்கத்துல இருக்கிறான். இயேசுவா சொல்றதே கேட்கிறான். ஐயோ அப்படி இந்த மாதிரி காசு இல்ல, இந்த கடையில சொல்லிட்டு இவன் வந்து கேட்கிறான். இயேசுவா சொல்றாரு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றான்? அவன் கையில இருக்க 5 அப்பமோ 2 மீனையும் எடுத்து இயேசப்பா கிட்ட கொடுக்கறான். என்ன பண்றான்? ஷேர் பண்றான். அங்க யூதர்கள் நம்ம வீட்டுக்கு இந்த அல்றைக்குள்ள என்ன பண்ணாங்களா, ஏசப்பாவை உள்ள வச்சுட்டாங்களா. அப்பவும் கூட அங்க யார் இருந்தாருன்னா, யார் இருந்தா? ஏன் வந்தாங்க? அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. என்ன பண்ணல? நன்றிய மறக்கல. நான் என்ன பண்றேன்? கஷ்டத்துல இருக்கும்போது என்ன பண்ற? சுகத்தை தந்தாருல, அதனால நான் நன்றி மறக்காம பார்க்க வந்தோன்ட்டு அவரு கல்லறையில போகும்போதும் அவர் சாக போகும்போது அங்க யாரு நின்றுட்டா? நின்றுட்டாங்க. அதே போல ஒருத்தவங்க யூதர்ல செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 3 நாள் கழிச்சு, எத்தனை நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்களா, அது எந்த பெண்ணுக்கு மேல நீங்க சென்ட்ல அனுப்பீங்கல்ல, அதே போல அந்த வாசனை இருக்கும், வர்த்தகம் அது என்ன பண்ணுவாங்களா, அந்த பிழத்து மேல தேய்ப்பாங்க. எது மேல? வாசனை சொல்லுவாங்களா, நீ பர்ஃபியூம் பண்றல, அது என்ன பண்ணுவாங்களா, செத்து போனவங்க மேல தேய்ப்பாங்களா. சரிங்களா? இப்போ வந்து ஏசப்பாவை செத்துட்டு எங்க வச்சிருக்காங்க? அவரை புகையில வச்சிருக்காங்க. சரியா? இவங்க பார்க்க யார் வரா? அந்த காலத்துல யூதருக்கு என்ன பண்ண சொன்னாங்க? 3 நாள் கழிச்சு யார் மேல? அதே போல மூணாவது நாள் என்ன பண்றாங்க? ஷேர் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணதுனால அங்க 5000 பேருக்கும் சாப்பிட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஆமா, சீக்கிரமா வாங்கிக்கலாம். சாப்பிடக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. கதை முடியல, வெயிட் பண்ணுங்க. சாப்பிடக்கூடாது, வச்சுக்கிறோம். இல்ல ரெண்டு மீன் கரெக்டா உள்ள போனா யாரு இல்ல, முன்னாடி யாரு இருந்தா? இருந்தாங்கல்ல. அதே போல அவங்க அதிர்ச்சியில என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் வந்து நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா சிபிஎஃப், அதே போல அவங்க கூட நிறைய பேர் வந்தாங்களாம். அது கூட மரியாதை கிட்ட அவங்க போய் சொல்றாங்களாம், ஏசப்பா என்ன பண்ணலீங்க, காணல. எங்க காணல? அந்த கோகோக்குள்ள யார காணல? ஏசப்பாவை காணலன்ட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எங்க ஃபுல்லா தேடுறாங்களா இருட்டுல. யார தேடுறாங்க? பால். அவங்க யார தேடுறாங்க? யார் தேடுறது? மரியாதை ஏசப்பா இல்லன்னு யார்கிட்ட சொல்றாங்க? கவனிச்சாதான் தெரியும். சரியா? மரியாதை என்ன பண்றாங்க? அவங்க கூட வந்த பெண்களுக்கு என்ன சொல்றாங்க? ஏசப்பாவை அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த இடம் முழுவதும் தேடுறாங்களாம். ஏசப்பா எங்க என் சுகத்துல ஏசப்பா எங்க என்ன பண்றாங்களாம்? நன்றி மறக்காம தேடுறாங்களா, கண்ணீரோடு தேடி கொண்டு இருக்கிறாங்களாம். அப்ப 2 தேவதூதனை பாருங்க. யாரு? ஏசப்பா இல்ல, தேவதூதனை பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களாம், மரித்தவர்கிட்ட யாரை பாக்குறீங்கன்னா, உயிரோடு இருக்கிறவங்க எங்க பாக்குறீங்க கேக்குறாங்க. அதாவது செத்தவங்க இடத்துல வந்து உயிரோடு இருக்கிறவங்களை ஏன் பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ ஏசப்பா எப்படி இருக்காரு? உயிரோடு இருக்காரு. ஏசப்பா கலிலேயால சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தார்ல, அப்போ ஏசப்பா கலிலேயால சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தார்ல, அங்க என்ன சொன்னார்னா, நான் மரிச்சு 3வது நல்லா பண்ண போறேன்,
உயிர் தெழுந்துருவேன்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாரு. கலிலேயா என்ன சொல்லிட்டாரு, நான் மறிச்சு 3வது நாள் உயிர் தெழுந்துருவேன்ட்டு கலிலேயா சொல்லிட்டாரு. அப்போ அவருக்கு அந்த ஞாபகம் வருது. அந்த தூதர் சொல்றாரு, அவர் என்ன பண்றாரு, உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. செத்தவன் இடத்துல யாரை வந்து தேடுறீங்க? உயிரோட இருக்கு. இப்ப நான் உயிரோட இருக்கேன்ல, என்ன போய் செத்தவன் தேட முடியுமா? நான் எப்படி இருக்கேன்? உயிரோட இருக்கு. என்ன போய் செத்தவன் தேட முடியுமா? தேட முடியாதுல்ல. அதேதான் தேவன் சொல்றாரு, செத்தவங்க இடத்துல யாரை வந்து தேடுறீங்க? செத்தவங்க யாரை வந்து தேடுறீங்க? அப்படி சொல்லிட்டு அவங்க திரும்பி தேடி போறாங்க. கொஞ்சம் தூரம் போய் தலைநிக்கிட்ட பார்த்தா யார் வந்துட்டாங்கன்னா, யார் வந்துட்டா? ஏசப்பா வந்துட்டாரு. ஆனா மரியாளுக்கு அது ஏசப்பான்னு தெரியல. அது யாருக்கு? மரியாளுக்கு தெரியல. அவங்க யாரு இது யாருன்ட்டு அவர்கிட்ட போய் தோட்டக்காரன் நினைச்சாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க? கார்டன்லாம் இது பண்ணுவாங்கல்ல. ஓகேவா, ஷேர் பண்ணணும். ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கலாம். ஓகேவா, டெய்லியும் ப்ரேயர் பண்ணணும். நேற்று தான் சொன்னேன். நேற்று தானே சொன்னேன். நேற்று ஒரு கதையை சொன்னேன். ப்ரேயர் பண்ணிங்களா? உண்மையிலேவா? சரி, அது மாதிரி ப்ரேயர் பண்ணா ஏசப்பா வந்து உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. என்ன பண்ணுவாரு? ஓகேவா, அது யாருக்கு புரியல? முதலாவது பார்த்தா யாருக்கு புரியல? நிறைய புரியலடா. மேல மேல தூக்காடு, மேல தூக்காடு. இப்படி இல்லடா, பின்னாடி கூட பட்டுல பாலு காலு அம்மா ப்ளூ கலர் சாரி இல்லம்மா கிட்ட. ஓகேவா, நான் எல்லோ சாரி போட்டேன். ஓகேவா, என்ன பண்ணாரு? ஆளை போட்டாரு. ஆளை போட்ட உடனே என்ன பண்ணாரா? எலிசா என்ன பண்ணாரு? நான் பின்னாடியே வந்துட்டாரு. என்ன பண்ணாரா? நான் பின்னாடியே வந்துட்டாரு. அவங்க இருந்தா யாரு? எலிசா அந்த மாடுகளை 12 மாடு குச்சிருந்தார்ல, அந்த மாடை அவங்க அப்பா அம்மாவை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பின்னாடி என்ன யாரு கொஞ்ச மாடு வந்துட்டாரு. எலியா வந்து அக்கா பேரு எலியா. நான் என்ன பண்ணேன்? நீதிமொழிகள் 17 நீதிமொழிகள் ஆக்டிவா இருக்கும். அதிகாரம் ஞாபகம் வந்துச்சு எல்லாருக்கும். அக்காவுக்கு வசனம் சொல்லி கொடுப்பாங்க. அதிகாரம் மனசு யார் வருவாங்க? கர்த்தரை. கர்த்தர். ஓகேவா? நெக்ஸ்ட்
இவரு பேர் என்னது? இவரு பேர் என்னது? இவரு கடவுள். ஓகே, சரி கடவுளா? சரி, இவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வாங்குச்சு? இவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வாங்குச்சு? கண்ணு தெரியல. ஏசப்பா அவர் கண்ணை வச்சு ஜெபம் பண்ண போது என்னாச்சு அவருக்கு? அவருக்கு என்னாச்சு? கண்ணு அவருக்கு என்னாச்சு? அவருக்கு என்னாச்சு? கண்ணு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப ஏசப்பா கிட்ட நம்ம கேட்டோம்னா ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையுமே செய்வாரு. ஓகேவா? ஏசப்பா நம்ம கேட்டோம்னா ஏசப்பா நம்மளுக்கு செய்வாரு. இவர் பேர் என்னது? இவர் பேர் என்னது? பர்த்திமேயு. பர்த்திமேயு. இவர் பேர் என்னதுப்பா? இவர் பேர் என்னப்பா? பர்த்திமேயு கண்கள். ஓகேவா? கதை புரிஞ்சுதா? கதை புரிஞ்சுதா? கதை புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுல? சரி, ஓகே. வசனம் கத்துக்கலாம். சின்ன வசனம். ஓகேவா? வசனம் கத்துக்கலாம். எங்க பாரு, எங்க பாரு. யாக்கோபு 5:15. யாக்கோபு 5:15. ஏசப்பா நினைச்சுக்கோங்க. யார் இவரு? யார் இவரு? ஏசப்பா நினைச்சுக்கோங்க. அவர்கிட்ட வந்து சின்ன பையன் வந்து என்ன எடுத்துட்டு வரான்? 5 அப்பமா 2 மீன். எத்தனை புருஷங்க இருக்காங்க? 10. பத்தாவது இல்ல, ஆண்டவர் இருக்காரு 10. ஆனா பிலிப்புக்கு தெரியல. என்ன தெரியல? பிலிப்புக்கு தெரியல. 200 காசு தான் நம்ம கிட்ட இருக்கு, எப்படி வாங்குறது அப்படின்னு நினைச்சு யோசிச்சு. அப்ப ஏசப்பா கிட்ட சின்ன பையன் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவ. நீ ஏசப்பா என்ன பண்றாரு? பிரேயர் பண்றாரு. என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? எல்லாருக்கும் 10 மணியாக பெருக செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ண கொஞ்ச நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா? உடனே என்ன பண்ணாராம்? அநேக அப்பங்களையும் மீன்களையும் கொடுத்தாராம். அநேக அப்பங்களையும் மீன்களையும் கொடுத்துட்டாரா? ஏசப்பா கொடுத்தாரா? என்ன பண்றாங்களா? எல்லா புருஷர்களுக்கும் கொடுக்குறாங்களா? இல்ல அதிகமாச்சா? ஏன் அதிகமாச்சு? அவங்க ஏன் விசுவாசம் வைக்கணும்? ஏசப்பா பிள்ளை வந்தாரு. கேக்குதா? ஓகேவா? கேக்குதா? ஏன் ஏசப்பா பிள்ளை தந்தாரு? பிள்ளை இல்ல, கேட்காமலே கொடுத்தாரா? கேட்டாரு. எப்படி கேட்டாரு? அண்ணன் என்ன எடுத்தாரு? ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணாதான் ஏசப்பா கிட்ட கேட்க முடியும். கேட்டு பெற்ற பகன் தான் யாரு? ஈசா. யாரு? இப்போ நீங்க 100 வருஷமா வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறகுதுன்னு வைங்களேன், அதை எப்படி பார்த்துப்பீங்க? செல்லமா பார்த்துப்பீங்க. வேற செம்மையா அடிப்பீங்களா போட்டு? அன்பா பார்த்துப்பீங்க, கொஞ்சுவீங்க. அவ்வளவுதான் நான் பாசம். ஒரு குழந்தை 3 வருஷம் கழிச்சு பிறக்குது, எப்படி பார்ப்பீங்க? கேட்கறதுலாம் வாங்கி தருவீங்க, கேர் பண்ணுவீங்க, சொத்துலாம் எழுதி வைப்பீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? எட்டி ஒதிப்பீங்களா? சாவடிப்பீங்களா? இல்ல அதை போட்டு அடிச்சுட்டே இருப்பீங்களா? திட்டுவீங்களா? திட்ட விட மாட்டீங்க. ஏன்னா ஏன் 100 வருஷம் வெயிட் பண்ணி ஒரே குழந்தை. அவர் பேர் என்ன? குழந்தை பேர் என்ன? கவனிக்கணும் வார்த்தை. இப்போ ஏசப்பா என்ன பண்றாருன்னா, அவர் விசுவாசத்தை சோதிச்சு பார்க்க போறாரு. என்ன பண்ண போறாரு? சோதிச்சு பார்க்க போறாரு.
சோதிச்சு ஆபிரகாம் சொல்றாரு, உன் பையனை எனக்கு நீ பலி செலுத்தணும். என்ன செலுத்தணும்? ஆபிரகாம் சொன்னதை செஞ்சாரா? என்ன பண்றாருன்னா மோரியா மலைக்கு கொண்டு போறாரு. சாராள் கிட்ட சொன்னாரா? ஒரு தாய் என்ன ஆகும் சொன்னா என்ன ஆகும்? மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க, விடவே மாட்டாங்க. ஆனா ஆபிரகாம் தன் மனைவியை காட்டிலும் ஏசப்பா தான் முக்கியம். என்ன பண்றாருன்னா தன் ஒரே குமாரன் என்ன பண்றாருன்னா மலைக்கு கூட்டு போறாரு. என்ன மலை? மோரியா மலை. மோரியா மலைக்கு கூட்டு போறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? ஏசப்பா ஆபிரகாம் ஈசாக்கை கொடுக்க முன்னாடி ஜாதிய பெரிய ஜாதி ஆக்குவேன்றார். என்ன சொன்னாரு? பெரிய ஜாதி ஆக்குவேன். ஏசப்பா சொன்னா செய்வாரா மாட்டார்? செய்வார். அப்போ ஆபிரகாமுக்கு உங்களை மாதிரி செய்வாரா மாட்டாரான்னு கொஸ்டின் வந்துச்சா? வந்திருக்குமா? ஆச்சு, ரெண்டா பிரிஞ்சு போச்சு. எப்படி ஆச்சு? யாரு பிரிச்சா? எலியா யாரு? என்ன பண்ண இப்போ? சுருட்டி, அதாவது இந்த சால்வை கொடுத்தாங்களே இவங்க அதுக்கிட்ட வாங்கி இப்படி சுருட்டி இப்படி அச்சு ஒன்னே ரெண்டா பிரிஞ்சிச்சு. புரியுதா? புரிஞ்சோட நாங்க என்ன பண்றோம்? நாங்களும் இவங்களும் நடந்து போயிட்டோம். புரியுதா? நாங்களும் எங்க வந்துட்டோம்? இப்ப பெத்தேலுக்கு வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? பெத்தேலுக்கு வந்துட்டோம். இப்ப பெத்தேல் என்ன நடக்க போகுது தெரியுமா? தெரியாதா? பெத்தேல் என்ன நடக்க போகுதுன்னா எலியா வந்து ஏசப்பா கிட்ட போறாரு. எங்க போறாரு? போறாரு. இவர் என்ன பண்றாருன்னா இவர் என்ன பண்ண யாரு? நானு எலிசா. எலியாவா எலிசாவா? இவங்க யாரு? சரி, நான் இப்ப அங்க போயிடுறேன். ஓகேவா? ஏன்னா இங்க என்ன கழுத்து வலிக்குதா? சரி, நாங்க அங்க போயிடுறோம். ஓகேவா? நாங்க எங்க வந்துட்டோம்? நாங்க பெத்தல தான் இருக்கோம். புரியுதா? இப்ப நாங்க என்ன சொன்னா புரியாதுல. இப்ப நாங்க பெத்தல இருக்கோம். என்ன பண்ண போறோம்னா ஏசப்பா கிட்ட நான் போக போறேன். எங்க போறேன்? நான் யாரு? எலியா என்ன சொன்னாருன்னா நான் என்னுடைய காலம் முடிய போகுது, அதான் எனக்கு அடுத்தது யாருன்னா இருப்பாங்களா அப்படின்னு ஏசப்பா கிட்ட. இப்ப நான் வந்து ஏசப்பா கிட்ட போக போறேன். என்ன நான் ஏசப்பா கிட்ட போகும்போது உங்களுக்கு எதனா வேணுமான்னு கேட்கறேன். அதாவது உங்களுக்கு யாருன்னா பெரிய ஆள் இறந்து போது முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. என்ன காரு பைக் என்ன வேணுமா என்ன கேட்பீங்க? காரு கேட்பேன். முன்னி என்ன கேட்பேன்? சரி, எல்லாரும் என்ன கேட்பீங்க? வீடு வேணும், காரு வேணும் கேட்பீங்களே. யார் இறந்தா? நான் பெரிய பணக்காரன். நான் பெரிய பணம் பெரிய காசு என்கிட்ட ஜெட்டு விட்டு எல்லாம் இப்ப நான் சாப்பிட போறேன். உங்களுக்கு என்ன வேணுமான்னு கேட்கறேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்பேன். கேட்பேன். அதான் நீ வீடு கூட கேளு, நீ ஜெட்டு கூட கேளு, பைலட் கூட கேளு, நான் வாங்கி தரேன். ஏரோப்ளைன் கூட கேளு, நான் வாங்கி தரேன்னு சொல்றேன். நீ என்ன கேட்பேன்? எல்லாருக்கும் சொல்றாரு. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ராஜாவோட பொண்ணு ராஜாவோட மகள் வந்து மூளை நோய் வளர்ச்சி கம்மியானல என்ன நோயினால மூளை வளர்ச்சி கம்மி, அதாவது மூளை தாக்கம் சொல்லிட்டு ஒரு நோய். ஓகேங்களா? அந்த நோயில பாதிக்கப்பட்டு இதுவா இருக்காங்க. நம்ம வந்து நாத்தான் மேல போயிட்டு ப்ரேயர் பண்றாங்க. என்ன பண்றாங்க? பெரிய ராஜாவோட பொண்ணுக்கு ப்ரேயர் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு கைது ஆயிடுச்சா? அதாவது ஒண்ணுமே தெரியாது. நீங்க பாத்தீங்களே. இப்ப நான் ஆக்சன் பண்ண மாட்டேன் சொல்லணும். அந்த கற்பனை எப்படி போறேன்? அதுக்கு முன்னாடி நான் இவர்கிட்ட சொல்ல போறேன். நான் போறேன் தெரியுமா? அந்த நேரத்தில் என்ன பார்க்கணும். அது பார்த்தாதான் உனக்கு கிடைக்கும். என்ன சொன்னாரு? அதாவது நான் பரலோகத்துக்கு போறதுக்கிட்ட என்ன பார்த்தனா அது உனக்கு கிடைச்சிடும். என்ன சொன்னாரு? நான் அது மாதிரி என்ன அது வந்து நான் வந்து எடுத்துக்கொள்ள போறேன். போன உடனே இவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்ட உடனே அந்த ஆவின் வர ரெண்டும் கிடைச்சிச்சு. அப்புறம் நான் ஆச்சு அவர் போயிட்டாரு. போயிட்டு அப்புறம் அந்த சால்வை வந்து இவர் மேல விழுந்துச்சு. யார் மேல?
சரி இன்னொரு சொல்ற கவனிங்க ஓகேங்களா? எல்லாம் வேற வேற நான் அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் என் தாசனுமாகிய எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 43:10 நான் அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 43:10 சொல்லு இல்ல என்ன சொன்னா சொல்லு அப்பா நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12 வசனம் தெரியுமா? போகிற பொன் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் அண்ணன் போறப்பட்டா சொல்லுவேன், அதிகாரம் சொல்லுவேன். வார்த்தை முக்கியமான ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இருங்க அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீர், இனியும் இருக்க போகின்ற நாட்களும் எங்களை நடத்த போகின்றதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனதின் ஆவியை கொடுக்க ஒரே சிந்தையாய் மாற்றி தேவனுக்கு பிரியமா எங்களை நடத்தி வர போகின்றதற்காக நன்றி செலுத்துகிறேன். அன்பரின் கரத்தில் இந்த நாளில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு டீச்சரையும் வாலிபர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறானோட விசேஷமாய் வாலிபர்கள் அநேக காரியங்கள் செய்கின்றார்கள். அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். டீச்சர்கள் அவர்கள் பிரயாசத்தை அவர்கள் ஏதோ பிள்ளைகளோடு கூட பிரயாசப்படுகிறார், அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தர் தாமே அவர் இதுவான நன்மையை கொடுக்க நடத்துங்க. தேவன் தாமே வருகின்ற எல்லா பிள்ளைகளையும் வேறு அடைந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும், தேவனுக்கு பிரியமாய் செயல்படட்டும். மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. Thank you. Thank you for watching. God bless you.